ஆண்டவராகிய இயேசு நாமத்தால் ஒரு வாழ்த்துகிறேன். இது வழக்கமாக நன்றி சொல்லுகின்ற நேரம். ஆனால் நன்றி என்ற வார்த்தை சொன்னால் போதாதுன்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் பாஸ்டர் யோசப் அவர்கள் எங்கிட்ட சபையை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, அண்ணே பாஸ்டர் சொல்லியிருக்கேன், பாஸ்டர் உங்களை எப்போ கூப்பிட்டாலும் மறுபடியும் சொல்லாதீங்க, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் டேட் கொடுத்தாலும் கேன்சல் பண்ணிட்டு அங்கே போயிடணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக நான் செய்ய முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2வது முறை கேட்டாங்க, பாஸ்டர் உங்களை கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை கூப்பிடல அப்படின்னு. எப்போ கூப்பிட்டாலும் சரி தான், அதே நிபந்தனை தான், எந்த மீட்டிங்காலும் கேன்சல் பண்ணிட்டு முதல்ல அங்கே போகணும் நீங்கள் அப்படின்னாங்க. கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னா. அதனால் ஆண்டவர்கள் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பாக நான் இதை கருதுகிறேன். தமிழ்நாட்டில் உள்ள மிகச்சிறந்த சபைகளில் ஒரு திருச்சபையில் கர்த்தருடைய வசனத்தை சொல்வது என்பது மிக மேன்மையான ஒன்று. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், வசனத்தை தெரியாதவர்களுக்கு வசனத்தை சொல்வது ஒரு விதம், அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். வசனத்தை தெரிஞ்சவங்களுக்கு வசனத்தை சொல்றதுங்களா, அது ஒரு பேரின்பம். அந்த பேரின்பத்தை தான் அந்த 3 நாட்களாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பாதுகாப்பாகவே எத்தனை முறை உங்கள் சமூகத்துக்கு வந்தாலும் ஒரு முறை கூட எங்களை வெறுமையாய் அனுப்பாத எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் எவைகளை தகப்பனை கவனிக்க வேண்டுமோ, எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கவனிக்கவும் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார்கள். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த மாலை வேளையில் சிலுவையினுடைய இன்னொரு பகுதியை நாம் கவனித்தோம். கர்த்தர் நம்மை கிறிஸ்தவர்களாக என்பதை காட்டிலும் சீஷர்களாக அழைத்திருக்கிறார் என்பதுதான் வேதத்தின்படி நாம் கவனித்தோம். சீஷன் என்பவர் குருவை போல மாறுகிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே சிலுவையை சுமப்பதற்காகத்தான். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பேசிக்கொண்டே வருகிறார், பலியையும் காணிக்கையும் நீ விரும்பாமல் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் என்பதை காட்டிலும் பிரவேசித்தார் என்பது ஒரு அற்புதமான வார்த்தை. அது பிறந்தார் என்றால் அதுக்கு முன்னாடி இருந்தாரா இல்லையா சந்தேகத்துக்குரியது. பிரவேசித்தார் என்றால் அதுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் சொல்லுவோம். ஏற்கனவே இருந்தாரா உள்ள என்ற பண்ண முடியும். ஆண்டவர் இயேசு உலகத்தில் பிறந்தார் என்பதை காட்டிலும் பிரவேசித்தார். அதே போல 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஆண்டவர் பிறந்தார் என்பதை காட்டிலும் பிரவேசித்தார், அவர் வெளிப்பட்டார் என்பது இன்னும் அற்புதம். அதை ஆங்கிலத்தில் வார்த்தை பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 3:16 God veiled in flesh. உள்ள தெய்வீகம் இருக்குது, மேல என்ன பண்றதுன்னா மாம்சம் என்ற ஒரு திரை போட்டிருந்துதான். வெயில்லாம் நீங்க உங்களுக்கு தெரியுங்க, வெயில்லாம் தெரியும் தானே? வெயில்லாம் தெரியுமா? ஏன் வெயில்னா என்ன? வெயில்னா வெயில். இந்த முகத்துல போடுறாங்கள ஒரு திரை, அதுக்கு பேர் தான் வெயில். ஹலோ, எனக்கு இந்த கோயம்புத்தூர் வரும்போதெல்லாம் சென்னையை பார்த்து ஒரு பெருமை சொல்லுவேன், வெயில் கொடுத்தது கேட்டு. இது அந்த வெயில் இல்லை. இது எந்த வெயில் சொன்னா முகத்துக்கு தர போடுறாங்க தெரியுங்களா? எங்க புரியணுமா? கொஞ்சம் நடிக்கவாறு செய்யல. அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதுன்னு தெரியுதா, அதில் புரியலன்னு எடுத்துக்கிறதா? இந்த திருமணங்களில் பிள்ளைங்களுக்கு ஒரு நெட் ஒன்று போடுறாங்க தெரியுங்களா? முன்னாடி போடுறாங்களா? போடுவாங்க. அது எது வரைக்கும் இருக்கும்? அந்த கழுத்து தாலி எழுதி கட்டினா இல்லைன்னா பைபிள் மாற்றினா அது வரைக்கும் இருக்குல்ல. மாத்திரம் என்ன பண்ணுவாங்க? அது போடுவாங்கல்ல. போடுவாங்களா? அந்த திரை நீங்கி போகும். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு திரை விழுந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரியா? அந்த வெயில்ல பாத்தீங்கன்னா முகத்துல ஒண்ணு தொங்கும், உள்ள பார்த்தா முகம் இருக்கிறது தெரியும், தெளிவா தெரியாது. அதே போலதான் ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வரும்போது God veiled in flesh. உள்ள தெய்வீகம் இருந்தது, வேற என்ன இருந்தது? மாம்சம் என்ற திரை போடப்பட்டிருந்தது. பார்த்தா தேவனாகவும் இருக்கிறார், மேல இருந்தது மனிதன் ஒரு திரை போட்டிருந்தது.
ஆகவே அவர் உலகத்தில் பிறந்தார் என்பதை காட்டிலும் அவர் உலகத்தில் பிரவேசித்தார். இன்னும் சொல்ல போனா உலகத்துக்கு அவர் வெளிப்பட்டார். அதுதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்படியா? ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்ததுக்கு நோக்கம் என்ன தெரியுங்களா? சிலுவையிலே தன்னை அர்ப்பணிப்பதற்காகத்தான் அவர் உலகத்துக்குள் வந்தார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இயேசு பிறந்தது கிறிஸ்துமஸ் என்று சொல்றோம் இல்லையா? இந்த கேத்தலிக் சர்ச் போய் பார்த்துருக்கீங்களா? எனக்கு பார்க்கலன்னு சொன்னீங்களே. கேத்தலிக் சர்ச் எப்போவாது வாய்ப்பு கிடைச்சுன்னா அங்கே போங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு மாதா இருக்கும், ஒரு மாதா ஸ்டாச்சு, ஒரு படம் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது தெரியல? அந்தம்மா தலைட்டு கொஞ்சம் சாஞ்சி இருக்கும், கண் அப்படி மேலே தூக்கிட்டு இருக்கும், தலையில் அப்படி ஒரு முக்காடு ஒன்று போட்டிருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர் தெரியல? வியாகுல மாதான்னு அதுக்கு பேர். கேத்தலிக் சர்ச்சில் ஒரு வியாகுல மாதா, நம்ம சபைகளுக்கு வந்தா ஒவ்வொன்றும் வியாகுல மாதா. இப்படியே உன்னை பார்த்து அப்படி உட்கார்ந்துருக்கீங்க, வியாகுல மாதாவா நீங்களா? ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்தது இதற்கு, தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க. கிரைஸ்ட் மாஸ் என்று சொல்றாங்க தெரியுங்களா? அதுக்கு அர்த்தம் தெரியுங்களா? கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்காருன்னா கிரைஸ்ட் மாஸ். கேப்டன் சேர்ந்து பாருங்க, மாஸ் என்றால் திருப்பலி. இயேசு பிறந்து அந்த ஒரு மேஞ்சர்ல ஒரு குழந்தை கிடத்தப்பட்டிருக்கு. ஆக்சுவலா அது ஒரு முன்னணியில் கிடத்தப்பட்டது, சிலுவையில் அறையப்பட்டது. அதனால் ஆண்டவர் இயேசு பிறந்ததற்கு தான் to be crucified in the cross. ஆகவே நீங்கள் நானும் அவரை போல மாறுவதற்குத்தான் சபைக்குள்ள கொண்டு வந்தார் என்றால், அவர் சிலுவை சுமக்கத்தான் உலகத்துக்கு வந்தார் என்றால், நாம் இன்னைக்கு சிலுவையை விட்டு ஓட முடியாது. சிலுவையை சுமப்பதற்கு நாம் நேற்று கவனித்தோம், ஒரு சிமியோன் என்ற ஒருவரை கவனித்தோம். இன்றைக்கு நான் அதற்கு அடுத்த பக்கத்தை காட்டுகிறேன். பழைய பாட்டிலிருந்து how to bear the cross or how to face the cross. சிலுவையை சந்திப்பது அல்லது சிலுவையை சுமப்பது அல்லது சிலுவையை நாம் எப்படி கை கொள்ள வேண்டும் என்பதற்கு பழைய பாட்டை நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு வேத பகுதி. அதை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. ஆகவே பைபிள் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்க, இல்லாவிட்டால் நல்லா கவனித்து கேளுகிறதை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரை 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில்
அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். இந்த வேத பகுதிக்கு வேத பண்டிதர்கள் சொல்லுகின்ற தலைப்பு ஏப்ரஹாம்ஸ் கால்வரி, ஆபிரகாமின் கல்வாரி என்று வேத பண்டிதர்கள் இதை கணிக்கிறார்கள். ஏனென்றால் மோரியா மலை நாம் அறிந்த ஒரு மலை, அங்கேதான் எருசலேம் ஆலயம் பின்னாடி கட்டப்பட்டது. அந்த மலையில் முன்னிழலாக ஒன்றை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் மகனை பலியிடுவதற்காக அந்த மலைக்கு அழைத்து செல்கிறான். அதாவது ஆபிரகாமின் வாழ்க்கை ஒரு கல்வாரியை போன்ற ஒரு அனுபவம். அந்த கல்வாரி அனுபவத்தை ஆபிரகாம் எப்படி மேற்கொண்டார் அல்லது எப்படி சந்தித்தார், how to face the cross, சிலுவையை சந்திப்பது எப்படி என்பதற்கு மிக அற்புதமான ஒரு சித்திரம் அல்லது ஒரு போர்ட்ரைட், ஒரு பிக்சர். நீங்கள் நானும் இன்றைக்கு சிலுவையை சுமப்பதற்காக, சிலுவையை சகிப்பதற்காக, சிலுவையை சந்திப்பதற்காகத்தான் சபையில் தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவை போல மாற வேண்டுமானால் சிலுவை இல்லாமல் சிங்காசனம் கிடையாது. 2 தீமோத்தேயு 2:12 அன்றைக்கு வாசித்தோம். அவரோடு கூட பாடுகளை அனுபவித்தால்தான் அவரோடு கூட ஆளுகையும் செய்ய முடியும். அவரோடு சிலுவையில் நாம் பங்கு பெறாமல் அவரோடு சிங்காசனத்தில் பங்கு பெற முடியாது. அப்படியானால் எல்லார் வாழ்க்கையிலும் சிலுவை உண்டு. அந்த சிலுவையை சந்திப்பது எப்படி? ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே முதலாவது நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியது, அந்த 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று போட்டிருக்குது. சோதித்தார் என்பதற்கு நமக்கு தெரியும், ஒருவரை சோதிப்பது. ஆனால் அங்கே பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை நாஷா. நாஷா என்றால் டு ப்ரூவ் என்று அர்த்தம். சோதித்தார் அல்ல, நிரூபித்தார் என்று அர்த்தம். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் நாம் தமிழ்ல வாசிக்கிறோம். ஆனால் அந்த எபிரேய வார்த்தையை பார்த்தீங்கன்னா தேவன் ஆபிரகாமை எங்கே நிரூபித்தார். Abraham was proved. அந்த சிலுவையின் அனுபவம் தான் ஆபிரகாமை தான் யார் என்று தேவனுக்கு நிரூபித்தது. கர்த்தர் சொல்லுவார், இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறார் என்று நான் உன்னை குறித்து அறிந்திருக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமை அழைத்து அநேக ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் அதை சொல்லுகிறார், இப்பொழுது. அப்படியானால் அந்த கல்வாரியின் அனுபவம் என்ன பண்ண தெரியுங்களா? ஒருவன் யார் என்பதை நிரூபிப்பதற்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு. இட்ஸ் a great opportunity. சபைக்கு தேவன் கொடுக்கிறது பாடுகளை நம்ம நடத்துவது அல்ல தேவ சித்தம். நாம் யார் என்பது, தேவனுக்குள் நாம் என்னமாக இருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்கு தான் இந்த சிலுவையின் அனுபவம். இதை ஆபிரகாம் சந்தித்த விதத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது எனக்கு நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக மேன்மையானது. அந்த 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த முன்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். கர்த்தர் ஆபிரகாமே என்று அழைத்த உடனே ஆபிரகாம் என்ன சொன்னாங்களா? இதோ அடியே. 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஈசாக்கு கூடுறார், தகப்பனே இதோ அடியே. 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமே இதோ அடியே. கவனித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் ஒரு விசேஷம் இல்ல, கேட்கின்ற காதுகள். சிலுவையை சுமப்பதற்கு முதல் அனுபவம் தெரியுங்களா? ஹியரிங், கேட்கின்ற அனுபவம். ஆவிக்குரிய உலகத்தில் நாம் இன்றைக்கு நிறைய நாய்ஸஸ் கேட்கிறோம். பட் தி நீட் இஸ் வாய்ஸ். அது சத்தங்கள் அல்ல, குரல். சத்தம் என்றால் ஒரு உயிரற்ற ஒரு பொருள் கூட ஒரு சத்தத்தை உண்டாக்க முடியும். காற்று வீசினா ஜன்னல் டம்மு அடிச்சா ஒரு சத்தம் வரும். ஒரு பொருள் நம்ம கையில கீழே விழுந்தால் அதுக்கு உயிரில் சத்தத்தை உண்டாக்கும். ஆவிக்குரிய உலகத்தில் சத்தங்கள் அல்ல தேவை. இன்றைக்கு வாய்ஸ் ஆஃப் காட், நாட் தி நாய்ஸ் ஆஃப் காட். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, எலியா 40 நாள் இரவும் பகலும் நடந்து தேவ பருவத்துக்கு போய் இருக்கிறார். கர்த்தர் வரை சொல்லுகிறார், எலியா உனக்கு என்ன வேலை, வா வெளியே வந்து நெல்லு. அவன் தேவ சமூகத்தில் வந்து தன் முகத்தை மறைத்துக் கொண்டு சாலை மறைத்துக் கொண்டு நிற்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அநேக நாய்ஸஸ் போயிட்டே இருக்குது. வாசிங்க 12ஆம் வசனம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. முதல்ல பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, அதுல யார் இல்ல, கர்த்தர் இல்லை. அடுத்தது பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அக்கினி உண்டாயிற்று, அதிலும் கர்த்தர் இல்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது, கவனிச்சீங்களா? முதல்ல போனதெல்லாம் நாய்ஸஸ். பூமியை பிளக்கும், கண்மர்களை உடைக்கும், இல்லைன்னா காற்று வீச எல்லாம் நடக்கும். ஆனால் அது வேறு, அதுல யாரும் இல்லை, கர்த்தர் இல்லை.
இன்றைக்கு கர்த்தருடைய பெயரால் நிறைய நாய்ஸஸ் இருக்க தவிர இன்றைக்கு சபைக்கு தேவை என்ன? வாய்ஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய குரல். ஒரு வகை நிறைய தண்டர்ஸ், பயங்கரமான சத்தங்கள் உண்டாகிறது. ஆனால் ஆவியானவர் எழுதுகிறார், அதிலெல்லாம் கர்த்தர் இல்லை. இன்னைக்கு ஆரவாரங்கள் தான் கர்த்தருடைய சத்தமாக எண்ணப்படுகிறது. நமக்கு இன்னைக்கு சத்தம் அல்ல, குரல். ஒரு மெல்லிய குரலில் பேசுங்க பாருங்களேன். கர்த்தர் சீனாவில் இறங்கும் போது எக்கால சத்தத்தோடு வந்தார், இடிமுழக்கம் கேட்டது. அப்படியும் கர்த்தர் பேசுகிறார். இப்ப எப்படி பேசுகிறார்? மெல்லிய அமர்ந்த குரலிலும் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசினால் கண்டிப்பா கேட்கின்ற காதுகள் வேண்டும். கேட்கறதுக்கு காது வேண்டாம், கேட்பதற்கு காது வேண்டாம். காது கேட்காதவங்களை கூட பாத்தீங்கன்னா நம்ம லிப் மூமெண்ட் வச்சு கண்டுபிடிப்பாங்க, வச்சிருக்கீங்களா? இல்ல நம்ம முகபாவத்தை வச்சா கண்டுபிடிப்பாங்க. இவங்க இதுதான் சொல்றாங்க, இதைத்தான் கேட்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியும். ஆனா கேட்பதற்கு காது வேண்டாம், கேட்பதற்கு மனம் வேண்டும். கேட்பதற்கு என்ன வேண்டும்? இன்னைக்கு சிலுவையை சந்திக்க வேண்டுமானால், ஒரு வெற்றிகரமாக நாம் சிலுவையை தாண்டி செல்ல வேண்டுமானால் என்ன வேண்டும் தெரியுங்களா? கேட்கின்ற காது வேண்டுமானால் கேட்பதற்கு என்ன வேண்டும்? மனம். சகரியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Book of Zechariah chapter 7 and verse 12. சகரியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். என்னவோ மாற்றினாங்களா? தமிழ்ல போட்டிருக்குது, தங்கள் இருதயத்தை. ஏன் கேட்கறது தெரியுங்களா? காதெல்லாம் நல்லா தான் இருக்குது, எதுக்கு? மனம் கடினமாயிடுச்சு. தமிழ்ல வைரமாக்கினார்கள். ஆங்கிலத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா they made their hearts adamant stone போட்டு, அடங்காப்படாரி கல்லா மாறி போச்சுன்னு போட்டிருக்கு மனம். தமிழ்ல என்ன மாத்தினாங்களா? வைரமாக்கினாலும் ரொம்ப காஸ்ட்லியான ஆளுங்கன்னு அர்த்தம். இருதயமே டைமண்டா இருந்தா அவங்க எவ்வளவு காஸ்ட்லியான ஆளா இருக்காங்க. எப்படி இந்த அளவுக்கான ஒரு ஸ்டோன் இருக்குல்ல உள்ள, அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான ஆள் தானே. விஞ்ஞானிகளை கேட்டீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் சுரண்டி எடுத்தா கெமிக்கல் எவ்வளவு இருக்குதான்? $1 தான் இருக்குதான். தலையிலிருந்து கால் வரைக்கும் மெக்னீசியம், சல்பர், பொட்டாசியம் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்தா ஒரு மனுஷன் எவ்வளவு தான் இருக்குது? $1 தான். அதிகபட்சம் $60, $62 தான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஹார்ட்டே எப்படி இருக்குது? டைமண்டா இருக்கு. எவ்வளவு காஸ்ட்லியான ஆளா பாருங்களேன். தமிழ்ல மரியாதையா மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆனா ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்றோம், அதே மாதிரி ஹார்ட்ஸ் adamant stone. அப்படி கேட்பதற்கு எனக்கு என்ன வேண்டும்? காது அல்ல, மனம் வேண்டும். மனம் இருந்தாலும் காது கேட்கணும், கேட்காது. சில பாத்தீங்கன்னா நீங்க பேசிக்க, ஆமா 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 ஆமா, ஓ அப்படியா, ஒன்னும் காதுல போயிருக்காரு. சும்மா நாடு தலையாட்டிட்டு உட்காந்து பாத்துறீங்களா? நீங்க என்ன ஒரு சின்சியர் அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க, நினைச்சுட்டே இருப்பீங்க. அவங்க பாத்தீங்கன்னா வேற விவசாயத்துல இருப்பாங்க. ஆமா ஆமா, ஓ அப்படியா, ஒன்னும் மண்டல ஏறி இருக்காது. ஆனா கேட்பாங்கல்ல. இன்னைக்கு அதுதான் வசனத்தை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கை. இதுதான் ஒரு வேத பகுதிகளுக்கு தெரிந்ததுதான். கொஞ்சம் அப்படி நினைப்பூட்டுகிறேன். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம், Book of Ezekiel 33, 33ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி. கவனித்துக் கொள்ளுங்கள். ஊழியக்காரனை பற்றி எங்கெல்லாம் பேசுறாங்களா? சுவர் ஓரத்துல, அடுத்தது வீட்டு வாசல்களிலும். சுவர் ஓரத்துல ஊழியக்காரனை பத்தி எப்படி பேசலாம்? கலர் போஸ்டர் அடிச்சு ஓட்டலாம். சுவர்ல போஸ்டர் என்ன பண்ணலாம்? ஊழியக்காரங்க போட்டோ எல்லாம் போட்டு ஓட்டலாம். இல்ல இந்த போஸ்டர்ஸ்ல போட்டோ போட்டதுக்கு எனக்கு எப்பவுமே பிரச்சனை தான். ஒரு முறை ஒரு பாஸ்டர் நான் இருக்கிற பகுதியிலே நீர் வேற மூத்த ஒரு தேவ மனிதன், அவருடைய மகனும் 2 பிள்ளைகளும் ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. 3 பேர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து அவங்க சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் டேட் கேட்டாங்க. கொடுத்த போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நோட்டீஸ் போடணும், உங்க போட்டோ ஒன்று கொடுங்க. எங்களுக்கு போட்டோ ரொம்ப பஞ்சமான ஆள் நான் தான். அந்த போட்டோ இல்லை அப்படின்னு அது சொன்னா, உங்க டிவிடிலாம் இருக்குல்ல, அதில் ஒன்று எடுத்துக்கிறேன். சொன்ன வேணா எடுத்துங்க,
ஃபோட்டோ வேண்டாமே அப்படின்னு. இல்லை இல்லை ஃபோட்டோ போடணுமே, அதான் அப்படிதான் உங்களுக்கு லோக்கலில் நிறைய பேர் தெரியும்ல, அப்போ கூட்டத்துக்கு வருவாங்கல்ல. சரி என்ன பண்ணேன், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கொடுத்தேன். ஒரு நாள் நானும் என் ஒய்ஃபை வந்து என்னுடைய ஏரியாவில் பைக்கில் போனால் ஒரு பெரிய ஹோர்டிங் ஒன்று இருக்குது. சரியா, ஒரு டிஜிட்டல் பேனர் இருக்குது. என் ஒய்ஃப் பின்னாடி உட்காந்து வச்சு அப்படியே பார்த்து வச்சுக்கிட்டேன். ஏங்க எங்கேயோ பார்த்த பாருங்கள இந்த ஆள் என்ன இவ்வளோ ஒன்று ஃபோட்டோ அவ்வளோ பெருசாக்குனா அது எப்படி இருக்கும்? அது ஆக்சுவலா எங்கேயோ பார்த்தா பாருங்க, நான் பார்த்தேன், அது நான் தான் அப்படின்னா. நீங்களாவது ஆமாம் சரி அந்த கொடுமை விட்டுடலாம். அன்றைக்கு சண்டே சர்வீஸ் முடிஞ்சு நான் வெளியே ஓடிட்டு இருந்தேன். என் மனைவி வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் சர்ச்சில் ஒரு அக்கா இருக்காங்க. என்னை ஊழியத்தில் ரொம்ப உற்சாகப்படுத்தி நடந்த எங்கள் சர்ச்சில் செக்ரட்டரி அவங்க இறந்துட்டாங்க. அந்த அக்கா இருக்காங்க. அந்த அக்கா சர்ச் முடிஞ்சு ஆட்டோவில் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போன போது செவரில் போஸ்டர்லாம் ஓட்டிருக்காங்க, என் படத்தை போட்டு போஸ்டர் ஓட்டிருக்காங்க. அந்த அக்காரை பார்த்து வீட்டுக்கு போயிட்டு உடனே ஃபோன் பண்ணுறாங்க ஒய்ஃபுக்கு, தம்பிக்கு என்ன ஆச்சுது? ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்காங்கல்ல. இல்லை இல்லை நான் பயந்துட்டேன், ஆட்டோவில் பாஸ் பண்ணி போயிருக்காங்க, செவரில் போஸ்டர் வந்துருக்குது. இல்லை தம்பி போஸ்டர் வந்து படம் செவரில் இருந்து நான் பயந்தே போயிட்டேன். அது சொன்ன இல்லை அவர் ஊழித்து போயிருக்காரு, அவங்க பாஸ்டர் ஒட்டியிருப்பாரு. இல்லை இல்லை அது எங்கே ஓட்டிருக்கலாம், கலரத்தோட செவரில் ஒட்டியிருக்கு போஸ்டர். கலரத்தோட செவரில் ஒட்டின உடனே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க தம்பி போயிட்டாரு போல இருக்குது. அதுக்கு தான் கண்ணீர் எஞ்சில் போஸ்டர் ஒட்டுவாங்கல்ல, அதை நினைச்சு முடிவு பண்ணிட்டாங்க. தேவையா நமக்கு இது? சுப விவகாரங்களில் ஊழியக்காரனை பற்றி எப்படி பேசுவாங்க? கலெக்டர்லாம் போஸ்டர் அடிச்சு விட்டுவாங்க, அடுத்து வீட்டு வாசல்ல ஆட்டோவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை டிவியில் ஆட் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஊழியக்காரனை பற்றி பேசுவது. அடுத்தது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட எப்படி சொல்லிட்டு வருவாங்களாம்? கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவரும் வாருங்கள் என்று ஒருவருக்கு ஒருவர் சொல்லி சகோதரனோட சகோதரனும் சொல்லி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கம் ஒன்று இருக்குல்ல, இருக்கா? கூட்டங்களுக்கு கூடி வர்றதுக்குன்னே ஒரு சில வழக்கங்கள் சொன்னா நீங்க ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க, நான் சொல்லல, கவனித்துக் கொள்ளுங்கள். ஜனங்கள் சபைக்கு கூடி வர்றதுக்கு கூட்டங்களுக்கு வர்றதுக்கு சில வழிகள் இருக்குது. அந்த வழிகள் நான் பண்ணி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. இதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு ஆட்டம்? நீ செய்ய போறதில்லை, அதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு வேலை? செவ்வொரு வாரத்தில் பேசுறேன், வீட்டு வாசல்ல பேசுறேன், சகோதரன் பேசுறேன், கத்தட்டு புறப்பட்ட வார்த்தைகள் கேட்க வாங்குற, எல்லாம் ஜனங்கள் கூடிகிற வழக்கத்தின்படி கூடி வந்த உட்கார்ந்து என் ஜனங்கள் போல ஐஏசி முத்திரை போட்ட விசுவாசி மாதிரி முன்னாடி உட்கார்ந்து இருக்குதெல்லாம். ஆனால் அதை கேட்டு அதன்படி செய்யலன்னா அப்புறம் இவ்வளவு செய்து என்ன லாபம்? அவர்கள் தங்கள் கவனிங்கள், வசனத்தை கேட்பதற்கு நோக்கிறது அதை கை கொள்வதற்குத்தான். இன்னைக்கு வசனத்தை கேட்டு அதுபடி செய்யலன்னா கேட்டு என்ன லாபம்? பாஸ்டர் ஜோசப் அவர்கள் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை தெரியுங்களா? தமிழ்நாட்டில் 3 வார்த்தைகள் பயன்படுத்துறாங்களா ஆளுநர்களை ஏமாத்துறதுக்கு. ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே நல்லா இருந்தது, அடுத்தது பிரயோஜனமா இருந்தது, அடுத்தது ஆசீர்வாதமா இருந்தது. அந்த 3 வார்த்தையை சொல்லுவாங்களா? 3 ஏமாத்துற வார்த்தை. என்ன மாற்றிட்டுன்னு சொல்றதுதான் சரியான வார்த்தை பாரு. ஹலோ, நான் உங்களை சொல்ல அவர் அப்படி சொல்லுவாருன்னு சொன்னேன். சரியா, கவனித்துக் கொள்ளுங்கள். கேட்டு மாறலன்னா அப்புறம் கேட்டு என்ன லாபம்? ஆனா அப்படி சொல்லுகிறார், வேதத்தையும் தன்னுடைய ஆவியை கொண்டு முந்தின தீர்க்கதரிசிகள் கொண்டு கர்த்தர் பேசுனது கேட்காதபடி என்ன பண்ணாங்களா? சரியை அல்ல, தங்கள் மனதை என்ன பண்ணாங்களா? வைரமாக்கினார்கள். அப்புறம் எப்படி கேட்கும்? மனம் கடினமாகி விட்டால் எந்த வசனம் பேசினாலும் கேட்காது, எந்த கூட்டத்துக்கு போனாலும் பயன் இல்லை. அன்புக்குரியவர்களே, சிலுவையை நீங்கள் நானும் வெற்றிகரமாக சந்தித்து கடந்து போக வேண்டுமானால் என்ன வேண்டுங்களா? கேட்கின்ற காதுகள் அவசியம். நிறைய சத்தங்களை கேட்பதல்ல, தேவனுடைய குரல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் துணித்தால் அது மகத்துவத்தை உண்டாக்கும். யோவான் 12ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு பிதாவிற்கு பேசுகிறார், மகிமைப்படுத்தும். அப்போ ஆண்டு சொல்வார், உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். அப்படி அவர் பேசும்போது அங்கே இருந்த ஜனங்களா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இயேசு சொல்வார், இந்த சத்தம் எனக்காக உண்டாகல, இது உங்களுக்காக உண்டானதுன்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, இடி முழக்கம் உண்டாயிட்டு. பேசினது கர்த்தர், ஆனா இவங்க என்ன சொல்றான்? இடி முழக்கம் உண்டாயிட்டான். ஒரு குண்டர் சொன்னா தேவதூதன் பேசினானா?
அப்படியான இன்றைக்கு சத்தத்தை தான் கேட்கிறாங்க, இதை கேட்கல, குரலை அல்ல. அப்போஸ்தலர் 22:9 பார்த்தீங்கன்னா, பரிசுத்த பவுலை கர்த்தர் சந்திக்கும் போது அவர் தேவனால் சந்திக்கப்பட்டு கீழே விழுறாரு. விழும்போது வேதம் சொல்கிறது, என்னோடு இருந்தவங்க அந்த வெளிச்சத்தை கண்டாங்க, ஆனா அந்த குரல் அவங்க கேட்கல. அதே நிகழ்ச்சியை 26:13 வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் சொல்லுவார், நான் கீழே விழுந்த என்ன சுற்றும் அந்த சூரிய வெளிச்சம் போன்று ஒன்று பிரகாசித்தது, அப்போது என்னிடத்தில் எபிரேய மொழியில பேசுற ஒரு வார்த்தையை கேட்டென்றார். கூட இருந்தவங்க எல்லாம் யூதர்கள் தான். கர்த்தர் பேசுறது என்ன பாஷையில் பேசியிருக்காரு? எபிரேய மொழியில. எபிரேய மொழியை சேர்ந்த யூதனுக்கு அது காதல் விடல பாருங்க. அப்படியானால் சிலுவையை நாம் வெற்றிகரமாக தாண்டி செல்ல வேண்டுமானால் முதல்ல என்ன வேண்டுங்களா? கேட்கின்ற காதுகள். அந்த கேட்டால் என்ன ஆகுதுங்களா? ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கும். உடனே ஒரு மாற்றத்தை உண்டாக்குவே. ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டுகிறேன். 2 சாமுவேல் 2 சாமுவேல் chapter 7 அந்த 2-3 வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது அரசன் 2 சாமுவேல் 2-3 பார்த்தீங்கன்னா, தாவீது அரசன் நாத்தான் தீர்க்கதரிசி அழைத்து சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப போகிறேன். நான் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப சொல்லும் போது தீர்க்கதரிசி என்ன சொல்றீங்களா? நல்லது தானே, கர்த்தருக்காக நீங்க கட்டுங்க, கர்த்தர் உங்களோட இருப்பான்னு சொல்லி போயிடுவார். ஆனால் 4 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி சொல்லுவாரு, இந்த தாவீது ஆலயத்தை கட்ட மாட்டான், இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை, இவன் கர்ப்பப்பிறப்பாக சாலமோன் தான் கட்டுவான். இதை சொன்ன போது கர்த்தர் சொல்வார், அவனுக்கு சொல்லும் போது இப்ப யோசிச்சு பாருங்க, நான் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கர்த்தருடைய மனுஷன் வந்து கேட்க, நாங்கள் செய்யலாமா? கர்த்தர் செய்யுங்க, கர்த்தர் முன்னாடி நம்ம தீர்க்கதரிசி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் கர்த்தர் ராத்திரி வந்து நம்ம காதை பிடிச்சி முறுக்கி, யாரை கேட்கறா சொன்னேன்? நானா சொன்னேன். அவன் சொன்னானே, நீ ஆமா போட்டியா? போய் திருப்பி சொல்றான், நீ கட்ட மாட்டேன்னு சொல்லுன்னா போவோமா? நம்ம வேற ஆளை பாரியா? நான் சொல்லிட்டு வந்து சொன்னதுதான், வேற யாராவது நான் போக மாட்டேன் அப்படித்தானே சொல்லுவோம். சவுலை சந்திக்க அனனியாவை தட்டி எடுக்க கூட, ஆண்டவர் உங்களுக்கு தெரியாத ஆண்டவர், பொல்லாத ஆண்டவர், சபை அப்படியே ஆண்டவருக்கு ஆலோசனை சொன்னாங்க. அனனியா என்னதான் நீதிமானாக இருந்தாலும், என்னதான் சத்தியத்தை கீழ்படுகிறவா இருந்தாலும், கர்த்தர் சொல்லும் போது என்ன பண்ணா? கர்த்தருக்கு கவுன்சில் பண்ற இடத்துல போனாங்க. பரிசுத்த பேதுருக்கு ஒரு துப்பட்டி இறக்கி காட்டப்பட்ட போது சொல்லப்பட்டது, ஆஹா நான் சுத்த யூதனாக அடிச்சு சாப்பிட மாட்டேன் தானே பேசினாரு. இன்றைய ஆவிக்குரிய உலகத்தில் சிலுவையை நாம் வெற்றிகரமாக கடந்து செல்ல வேண்டுமானால் முதல் என்ன வேணும்? கேட்கின்ற மனம் வேண்டும். காது இல்ல, காது இல்லை, என்ன வேண்டும்? மனம் வேண்டும். ஆபிரகாமுக்கு அது இருந்தது. அந்த ஆபிரகாம் கேட்ட அந்த விதத்தை பாருங்க. 1 வாசிங்க. ஆதியாகமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். கவனிங்க, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். கவனிச்சீங்களா? கர்த்தர் ஒரு முறை கூப்பிட்டார், ஆபிரகாமும் ஒரு முறை பதில் சொன்னார். ஆபிரகாமே இதோ அடியேன். 10 வாசிங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். முதல்ல எத்தனை கூப்பிட்டாரு? இப்ப எத்தனை முறை? அதுக்கு அர்த்தம் என்ன? முதல்ல கர்த்தர் ஒரு முறை கூப்பிட்டாரு, ஆபிரகாம் ஒரு முறை சொன்னார், இதோ அடியேன். இப்ப எத்தனை முறை கூப்பிட்டாரு கர்த்தர்? 2 முறை கூப்பிட்டாலும் அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு சொல்ற கேளுங்க. இப்போ இல்ல, முன்னாடி நாட்கள்ல வீடுகளுக்கு பின்னாடி என்ன தெரியுங்களா? இந்த கட்டையில அடுப்பு போட்டு நெல் அவிக்கிறதுக்கு இல்ல வெண்ணி போடுறதுக்கெல்லாம் பின்னாடி அடுப்பு இருக்கும். இந்த அடுப்புல பாத்தீங்கன்னா விறகெல்லாம் போட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். வீட்டுல குழந்தைங்க இருக்கும் தெரியுங்களா? அப்படி தவழ்ந்து என்ன பண்ணும்? வீட்டு வெளியே பின்னாடி போயிடும். இந்த அம்மா வீட்டுக்குள்ள எடுக்க போகும்போது குழந்தை வெளியே வந்துட்டு வச்சுங்க, அது எங்க போகும்? நேரம் அடுப்பு பார்த்தா போகும். ஏன்னா அங்க பளபளன்னு இருக்குல்ல, நோக்கி போகும்போது அம்மா வீட்டுல இருந்து திரும்பி வந்தா பார்த்தா அந்த அம்மா என்ன சொல்லும்? நெருப்பு அப்படி நின்றுமா? நெருப்பு ஓடுமா ஓடாதா? அது ஓடலன்னா அது மம்மி இல்ல, ஜிம்மி. அது ஓடணும். ஐயோ வயிற்று வாயில் அடிச்சு ஓடும்ல. கர்த்தர் முதல்ல கூப்பிடும் போது ஆபிரகாமே இதோ அடியேன். இப்போ ஆபிரகாம் கையை நீட்டினாரு, கத்தி எடுத்து விட்டார். கர்த்தர் பார்த்தாரு, இவனை விட்டா போட்டு தள்ளிடுவான்டா,
ஓடி வர, ஆபிரகாமே ஆபிரகாமே. ஆனால் ஆபிரகாம் மாறல, இதோ அடியேன், அவ்வளவுதான். கவனித்துக் கொள்ளுங்கள். பரலோகம் ஒரு பரிசுத்தவான் விசுவாசத்தால் செய்கின்ற செயலை பார்த்து பரலோகம் நடுங்குது பாருங்க. பரலோகம் பதவி கொண்டு ஓடி, ஆபிரகாமே ஆபிரகாமே. ஆனால் ஆபிரகாம் மாறல. அப்புறம் கேட்பது என்பது கத்தனை தெரியுங்களா? எந்த சூழலாக இருந்தாலும், பதற்றமடைகின்ற ஒரு சூழலாக இருந்தாலும் ஆபிரகாம் was determined. அவன் எப்படி இருக்கான்? தெளிவா இருக்கிறான் ஆபிரகாம். அந்த கேட்கின்ற தன்மை தான் இன்றைக்கு சிலுவையை சந்திப்பதற்கு அவனுக்கு கொடுத்த முதல் ஊக்கம். அதுதான். எப்படி கேட்கிறான்? அவன் எந்த காலத்துல அவன் மாறல. எப்படி அவனை கர்த்தர் முதல்ல கூப்பிடும்போது இருந்தாரோ அப்படியே தான் மறுபடியும் இருக்கான். நான் சொன்னேன், ஈசாக்கு கூப்பிட்டாலும் இதோ இதோ இருக்கிறேன், அவ்வளவுதான். அவன் வந்து ஒரு மாதிரி சீசன்ட் மேன் ஆஃப் காட், அதாவது ஒரு பண்பட்ட ஒரு பரிசுத்தவான். அந்த சிலுவையை சந்திக்க வேண்டுமான இருக்கிறது தெரியுங்களா? இந்த பதட்டப்படுறது, கோவப்படுறது நம்ம எல்லாத்தையுமே இருக்குது. ஓரளவு இருக்கணும், இல்லைன்னா ஊரில் ரோட்டில் போனோம்னா அடிச்சே கொண்டுவோம் நம்மளை. கொஞ்சம் இருக்கணும். ஆனா என்ன செய்யறவங்களுக்கு தெரியும் தானே? பைபிள்ல சாந்த குணம் உள்ளவன் சொல்லப்பட்டது ஒரு பெண்ணா ஒரு ஆணா? பைபிள்ல சாந்த குணம் உள்ளவன் சொல்லப்பட்டது ஒரு ஆணா பெண்ணா? ஆண். யார் வந்தான்? மோசே. அந்த மோசே எப்படிப்பட்டவர்? எவனா சண்டை போட்டா போய் அடிச்சு கொண்டு மண்ணுக்குள்ள போடைப்பார். அவரு வந்து சாந்த குணம் உள்ளவரா? ஹலோ, ஆண்டவங்க எவ்வளவு ஸ்காசிட்டி பாருங்களா. சாந்த குணத்துக்கு ஆளே கிடைக்கல. நீதிமன்றங்கள் 32ஆம் அதிகாரத்தில் 10லிருந்து 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வர்ச்சுவஸ் சுமார் குணசாலியான ஸ்திரீ 34 மேன்மைகள் அந்த சகோதரிட்ட 34 virtues. அப்படி ஒரு பரிசுத்தவாடி வயல அந்த அளவுக்கு மகத்துவமானவர்கள். ஆனா அந்த அம்மா கூட சாந்த குணமுள்ளவன் எழுதுறாரு. 34 மேன்மைகள் எழுதப்பட்ட ஒரு பரிசுத்தவாட்டி. ஆனா அவங்க வாழ்க்கை என்ன எழுதப்படல? சாந்த குணம் உள்ளவன் எழுதப்படல. ஆனா ஒரு ஆணை சொன்னார் கர்த்தர். சாந்த குணம் அத்தனை தெரியல. ஒரு முறை அங்கே சொன்னார். அந்த அந்த வார்த்தையை மோசே கத்தை எங்க சொல்லுவா தெரியுங்களா? என்னாகும் 12ஆம் அதிகாரம் மோசே மேல குற்றம் சாட்டப்படுகிறது. அவனுடைய சகோதரனும் சகோதரி மீதியாவும் ஆர்வம் என்ன பண்றாங்க? மோசே ஒரு எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் பண்ணதுக்காக வந்து வாக்குவாதம் பண்ணும்போது வேறு சொல்லுகிறது, மோசே பூமியிலே எல்லாரும் சாந்த குணம் உள்ள 3ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா சாந்த குணம் உள்ளவர். எந்த சாந்த குணம் அத்தனை தெரியுங்களா? மோசையே கத்த செலக்ட் பண்ணா தெரியுங்களா? அந்த சாந்த குணத்துக்கு ஒரு அற்புதமான வார்த்தை ப்ரௌட்டஸ் என்ற கிரேக்க வார்த்தை. அந்த ப்ரௌட்டஸ் என்ற அர்த்தம் தெரியுங்களா? அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம கோபப்படணும், நமக்கு பிரச்சனை வரும்போது கூலா இருக்கும். மோசே வந்து ஒருவனை கொல்லுகிறான் என்றால் அவனுக்கு பாதிப்பு இல்லை. ஒரு யூதன் தாக்கப்படுகிறான், அநியாயமா அழிக்கப்படும் போது அவனுக்கு நின்று துணை நின்று அவனை கொண்டான். ஆனா அவன் மேல ஒரு சகோதரி, நீ தான் தீர்க்கதரிசியா, நாங்க தீர்க்கதரிசி இல்லையா, குற்றச்சாட்டு போது மோசே கூடாதான் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் சாந்த குணம். ப்ராப்ளஸ் என்றால் மற்றவங்க பாதிக்கப்படும் போது நம்ம அவங்களுக்காக வாதமிடணும். நமக்கு விட திருப்பி அடுத்தவன் எங்க இருக்கிட்டாலும் கவலை இல்லை. அதுக்கு ஒரு வசனம் வச்சிருப்போம், உன் பக்கமாயும் பேரும் வலது பக்கத்து 15 உனக்கு ஒன்று இல்லை, எவனா எங்க இருக்கிட்டா நமக்கு என்ன அப்படியே காமிச்சுக்கிறார். அது அல்ல. நமக்கு பாதிப்பு வரும்போது நாம வந்து அமைதியா இருக்கணும். அடுத்தவங்க அநியாயம் தண்டிக்கப்படும் போது நாம அவனுக்காக போராடணும். அதுக்கு பேர் தான் சாந்த குணம். அப்படியானால் இன்னைக்கு நம்மளோட யோசிச்சு பாருங்க, அப்படி நிறைய இருக்குது. ஒரு சின்ன விஷயத்துக்கு உடனே தலைகளை கவிழ்ந்துருவோமே. சிலுவையை சந்திக்க வேண்டுமானால் எந்த சூழ்நிலையில் தெரியுங்களா? ஒரு சீசன்ட் மைண்ட், ஒரு பண்பட்ட ஒரு மனம், அதுதான் சிலுவையை சுமப்பதற்கு சரியான மனம். இரண்டாவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். ஆபிரகாம் வாழ்க்கையில் உள்ள இரண்டாவது தன்மை 3ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 22:3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அடுத்தது தேவனுடைய சிலுவையை சந்திப்பதற்கு ஆபிரகாம் காலம் தாழ்த்தவில்லை. ஆபிரகாம் முதல் என்னது? ஹியரிங், கேட்கின்ற காது அல்ல, கேட்கின்ற மனம். எந்த சூழ்நிலையிலும் தன்னை மாறாமல் சமநிலைப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் தான் சிலுவையை சரியாக சுமக்க முடியும், சந்திக்க முடியும். இரண்டாவதாக அவர் எப்படி சொல்றாங்களா? கத்த பேசி விட்டார்கள், காலம் தாழ்த்தவில்லை. அந்த ஹேஸ்ட், அந்த தீவிரம் அதிகாலையில் இருக்கிற பாருங்களேன். எனக்கு ஏர்லி ரைசிங் வேடத்தில் ஒரு நல்ல உதாரணம் அன்னாள். இந்த அன்னாளை மாதிரி ஒரு பெண்ணை நாம் வந்து அநேக நேரங்களில் எல்லா ஜப கூட்டங்களும் அன்னாள் பேரை பயன்படுத்துகிறோம்.
ஆனால் அன்னாள்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அற்புதமானது அந்த தீவிரம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. 1 Samuel chapter 1 and verse 24. அவள் அவனை பால் மறக்க பண்ணின கவனித்துக் பின்பு கொள்ளுங்கள். ஓடாதீங்க. பால் மறக்க பண்றது எவ்வளவு பெரிய ப்ராசஸ். இதை கவனம் மாட்டீங்க. அவனை என்ன பண்றாளா? பால் மறக்க, கவனிங்க, பால் மறக்கவில்லை, பால் மறக்க பண்ணுகிறான். யூதனுடைய வீலிங் பீரியட். யூத தாய் ஒரு குழந்தைக்கு பால் கொடுப்பது 2 to 5 வயது வரைக்கும் அந்த பால் பிடிக்கிற பருவம். யூத குழந்தைக்கு இந்த வீலிங் பீரியட் up to 5 years. ஆனால் இந்த அண்ணாள் என்ன பண்றா? இவனை கர்த்தருக்காக கேட்டுவிட்டு இவன் எப்படி கொடுக்கணும்? சீக்கிரமா கொடுக்கணும். அவன் பால் பிடிப்பதை மறக்கட்டும் இருந்தா 5 வருஷம் முடிச்சு உட்காந்துருப்பான். அவன் என்ன பண்ணாதீங்களா? அவனை பால் மறப்பது வரைக்கும் வெயிட் பண்ணல. அவன் என்ன பண்ணாதீங்களா? பால் மறக்க பண்ணின பின்பு. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த ஹேஸ்ட் ஏன் கர்த்தருக்கு என்று கேட்டு கர்த்தருக்கு கொடுக்கிற காலம் தாழ்த்தவில்லை. அப்படியே ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா மோசேயை கர்த்தர் பார்வோனுடைய அரண்மனையில் வளர்கின்ற பாக்கியத்தை கொடுத்தார். எகிப்தினுடைய சாத்திரங்கள், வாக்கு, செயல் எல்லாவற்றையும் வல்லவனாக அவன் பயிற்சி பெற்றான். அடுத்த 40 ஆண்டுகள் ஓரை பருவத்தின் பின்புறமாக கர்த்தர் அவனுக்கு வனாந்திர பயிற்சிகளை கொடுத்தார். 80 வருஷம் பயிற்சிக்கு அப்புறம் அவங்க போக மாட்டேன்றாங்க. போக மாட்டேன் என்ன சொல்றாரு? யாரையாவது அனுப்புங்க, நாம் இல்ல. கர்த்தர் அவன் என்ன பண்ணாரு? சரி, 600 ரூபா நீ கூட போப்பா. புறப்பட்டு என்ன பண்ணுவாங்க? போயிட்டு போக மாட்டாரு. மீதியானு உட்காந்துப்பாரு. ஓரேபில் கர்த்தர் சந்தித்து அவரை புஷ் பண்ணி விட்டு எகிப்து உட்காந்துருவாரு. மீதியானவே மாமனார் வீட்டில் உட்காந்துப்பாரு. கர்த்தர் அங்கேயும் தரிசனமாக சொல்லுவார், நீ எகிப்துக்கு போக பயப்படாத, அந்த பார்வன் செத்து போயிட்டா, நீ போ. அப்படியும் புறப்பட்டு யாத்திராகும் 4:24 பார்த்தீங்கன்னா வழியிலே தங்குமிடத்தில் கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தான்னு போட்டுக்குவாங்க. நம்ம இது அடிக்கடி எல்லாரும் கேட்கிற கேள்வி, ஏன் ஆண்டவர் தானே அனுப்புனாரு, அப்புறம் அவர் ஏன் அவனை கொல்ல பார்த்தாரு? அதுக்கு பின்னாடி நிறைய ஆர்குமெண்ட்ஸ். நான் அங்கே போகல. ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்றேன், வழியிலே தங்குமிடம் போட்டிருக்குது. நம்ம மைண்ட்ல எப்படி இருக்கிறீங்களா? அப்படியே பிரயாணப்பட்டு வந்தாங்க, இருட்டி இருக்கும். யாக்கோபு என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க, காலையில போவாங்க. அது இல்லை. மீதியான்ல இருந்து அதாவது அந்த ஒரே பருவத்துல தள்ளுனா மீதியானவே ஸ்டக் ஆயிடுச்சு. அங்க தள்ளுனா எகிப்துக்கு போற வழியில மட்டும் ஸ்டக் ஆகி நிக்குது வண்டி. தங்குனாருன்னா எவ்வளவு நாள் தங்குனாலும் வழியில போட்டிருக்கா. என்ன செய்யறாருங்களா? வெயிட் பண்றாரு. எதுக்கு? கர்த்தரே மனமாறி வந்து நீ போக வேண்டாப்பா, வண்டி மீதியானுக்கு போவானு வெயிட் பண்றாரு. கர்த்தர் பார்த்தாரு. கர்த்தர் கொல்ல பார்க்கணுமா? நினைச்சா செத்துற மாட்டாரு. கர்த்தர் கொல்ல பார்க்கணுமா? நினைச்சாலே மோசம் செத்துருப்பார்ல. கர்த்தர் கொல்வது நோக்கம் இல்ல, கொல்ற மாதிரி. என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரெகுலர் ஒர்க் பண்ணாரு. அவருக்கு 3 பையனுங்க. இவர் ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரது 7 மணி ஆயிடும். வீட்டுக்கு வந்து அவருடைய மனைவி இவ்வளவு கம்ப்ளைண்ட் வச்சிருப்பாங்க 3 பசங்களுக்கும். அவன் இதை உடைச்சான், இதை அடிச்சான், இவன் இவனை அடிச்சான், இவன் ஸ்கூல்ல அதை திருடலாம், ஒரே காரணம். அவர் வீட்டுக்கு போவார், டயர்டா வீட்டுக்கு போவாரு. அந்த அம்மா சொல்லுவாங்க, கேட்டீங்களா அவங்க பிள்ளைங்கள, இதை பண்ணா, அதை பண்ணா, அதை பண்ணா. இவர் என்ன பண்ணுவாருங்களா? ஓடிவே பையன் அடிக்கிறதுக்கு கிரைண்டர் தூக்குவார். பசங்க பயந்துவான, கிரைண்டர் தூக்கினா என்னத்துக்கு ஆகும்? அவனுக்கு தெரியாது கிரைண்டர் அப்பாவால் அசைக்க முடியாது, அவனுக்கு தெரியாது. இதை அடிக்கிறதுக்கா? நடிக்கிறது. அதே மாதிரிதான் கர்த்தர் யோசிச்சு பாருங்க. சீஷைகள் படகுல நடுக்கடல தத்தடிச்சிட்டு இருக்காங்க. இயேசு மலையிலிருந்து பார்த்தாரு, நல்ல பாடுபடுகிறா. 4ஆம் தாமத்தில் நடந்து வந்தா தெரியுங்களா? வந்ததே இவனை சப்போர்ட் பண்ணதானே. என்ன பண்ணாரா? அப்புறம் போகிறவர் போல காட்டினாரா? நடிப்பு தானே இது. ஹலோ, நான் நினைக்க மனுஷனா கர்த்தர் வந்தா கூட அவருக்கு நம்ம புத்தி வந்துடும் போல இருக்கு. நம்மளாம் நடிகர்ல சூப்பர் ஸ்டாரா நம்மகிட்ட இருக்குது. பார்த்துருக்கீங்களா? நமக்கு தெரிஞ்ச விசுவாசம் ஒன்று எதிர வரும், நம்ம தூரத்திலே பார்த்துருவோம். பார்க்காத மாதிரி நடப்போம் தெரியுங்களா? கில்லாடி நம்ம அதெல்லாம். ஆனா அது சும்மா விடாது. அது பார்த்தாலும் விடுங்களா? அக்கா சாத்திரக்கான்னு பாருங்களேன். உடனே நம்ம திரும்பும் போது நடிப்பு பாருங்களா? அப்புறம் பார்த்தா மாதிரி இவங்க சாதாரண வாழலாம் கொடுக்க கூடாது. நமக்கு அப்படி நடிப்போம்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இது நம்மகிட்ட இயல்பாகவே வந்துவிட்ட ஒன்று. மோசே வழியில தங்க பார்த்தாராம். கர்த்தர் தங்கினா கர்த்தர் பண்ணாராம், கொல்ல பார்த்தாராம். அப்படின்னா எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ அவ்வளவு டிலே பண்றான் பாருங்க. ஆனா நன்னாள் அப்படி அல்ல. என்ன பண்றாங்க தெரியுங்களா? அவனை பால் மறக்க பண்ணி அப்புறம் என்ன பண்ண தெரியாது, she gave early.
அடுத்தது பாத்தீங்கன்னா மிக அற்புதமானது, அவ கொடுக்கிற மதிப்பொருளை பாத்தீங்கன்னா எல்லாமே அதிகமா கொடுப்பான். ஏன்னா 15ஆம் அதிகாரம் வீட்டிலே வாட்சி பாத்தீங்கன்னா ஒரு பொருட்களை பலிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு கொடுக்குறாங்க. 3 காளையை கொடுத்தா போட்டிருப்பாருங்களேன், ஒரு காளை கொடுத்தா போட 3 காளையை கொடுத்தாலும் திராட்சேசம் அதனால மாவெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே 5-6 டைம்ஸ் அதிகம் கொடுக்குறாங்க. கொடுத்தது மாத்திரமல்ல, பிள்ளை என்ன பண்ணாதீங்களா, அந்த வசம் கடைசியை பார்த்தீங்கன்னா பிள்ளை இன்னும் எப்படி இருக்குது, ஸ்டில் சைல்ட். பிள்ளை என்னவா இருக்கிறான், குழந்தையாகவே இருக்கிறது. அந்த குழந்தையவே கர்த்தர் சமூகத்தில் விட்டா 28ஆம் வசனத்தை பாருங்க, அங்கே அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான் போட்டிருப்பார். பால் மறக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணால் என்ன பண்றா தெரியுங்களா, பிள்ளைக்கு எப்படி கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுத்தா பாருங்க. நம்மளும் கற்றுக் கொடுக்குறோம் பாருங்க. பிள்ளைய சர்ச்சுக்கு கொண்டு வரும்போது பிள்ளைக்கு வெயிட் 1.5 கிலோ தான் இருக்கும். அதுக்கு கொடுக்கறதுக்கு கேக்கு சிப்ஸ் முறுக்கு 3.5 கிலோல கொண்டு வரும் பாருங்க. சரியா, குழந்தைய 1.5 கிலோ வெயிட் தான். அதுக்கு எத்தனை கிலோ, ஒரு 3-4 கிலோ ஐயங்கார் பேக்கர்ல பாடிய காலி விட்டு வந்துடும் சர்ச்சுக்கு வரும்போது. பேக்கரியா நடத்துறோம் சமையல கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு அம்மா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வரும்போது இவ்வளவு பெரிய டிஃபன் பாக்ஸ்ல இட்லி கொண்டு வருது. வர்றது ஃபாஸ்ட் ஃபுட் என்ன கேட்டா, குழந்தைக்கு கொண்டு வரேன்னாங்க. குழந்தைக்கு இவ்வளவு பெரிய டிஃபன் பாக்ஸா, நான் சாப்பிட்டாதான் என் குழந்தை சாப்பிடும். இது வேற ஒரு டெக்னிக். இவங்க திங்க வேண்டியது அவர் குழந்தை ஊட்ட வேண்டியதுதான். நீங்க ஆலயம் நல்ல கவனிச்சு, இது ஆராதிப்பதை கற்றுக்கொள்ற இடம் இல்ல, ஆராதிக்கிற இடம். ஆராதிக்க கற்றுக்கொள்றது வீட்டுல. நம்ம பாட்டு சொன்னால அறையில் ஆடித்தான் அம்பலத்தில் ஆடணும்னாங்கல்ல, எடுத்த நேரம் செய்தி வருவாங்க ஆடுறதுக்கு. பயிற்சி செய்துதான் இங்க வருவாங்க. குழந்தைகள் மாத்திரம் ஆலயத்தில் ஆராதிக்க கற்றுக் கொடுக்கும். எங்க கற்றுக்கணும், கர்த்தர் சமூகத்தில் ஆராதிக்க வேண்டுமானா வீட்டுல கற்றுக் கொடுக்கணும். எனக்கு குழந்தைகள் இல்லை, ஆனா 3 பிள்ளைகளை வளர்த்துருக்கிறேன். 3 பிள்ளைகள், ஒருத்தர் கூட 2 பையன் ஒரு பொண்ணு எங்க சர்ச்சில் அழுததே கிடையாது. சபையில் அப்படி இப்படி ஓடுனதே கிடையாது 2 குழந்தைகள். ஏன் தெரியுங்களா, அடுக்குன்னு தனியா ஜெபம் பண்ணி கொண்டு வருவோம் வீட்டில். அவனை வரும்போதே வீட்டில் ஒரு நோட்டு ஒரு பெண்ணு கொண்டு வருவோம். கௌதோட பின்னாடி பார்ப்பான், அடுப்பு நேரம் கிறுக்குவாரு. ஒரு 3 நேரம் தூங்கியே போயிடுவான். 3 மணி நேரத்துக்கு எழுந்திருக்கவே மாட்டான். கவனித்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும் வீட்டுல. ஆலயத்துல இது கற்றுக்கொள்ற இடம் இல்ல, இது கர்த்தரை ஆராதிக்கிற இடம். அதனால் பாருங்க, பால் மறக்கிறதுக்கு முன்னாடி இருக்க என்ன கற்றுக்கொண்டால் எப்படி பணிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க. 1 சாமுவேல் 2:11. பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனாள். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். பிள்ளையை கொண்டு விட்டுட்டு அவ போறா. ஒன்று பணிந்து கொண்டான், 2வது கர்த்தருக்கு ஊழியம் பண்றான். அம்மா அவன் ஊழியம் பண்றான். அவனை எவ்வளவு சீக்கிரமாக அந்த இப்படி கர்த்தரை பணிந்து கொள்ளவும் கற்றுக் கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு பணிவிடை செய்யவும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்ததுங்களா, சிலுவையை சுமக்க வேண்டுமானால் என்ன வேணும் தெரியுங்களா, அந்த ஆர்வம், அந்த ஹேஸ்ட், அந்த தீவிரம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தூதர்கள் சொல்ற உடனே மேற்பர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, தீவிரமா வந்தான்னு போட்டுருக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 16 பார்த்தீங்கன்னா, தூதர்கள் சொல்லி போனவன் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, வசனமா தீவிரமாய் வந்து. எப்படி வந்தாங்க தெரியுங்களா, அவங்க தீவிரமா வந்தாங்க. எதுக்கு, குழந்தை இயேசுவை பார்க்க வந்தாங்க. பார்த்தாங்க, பிரசித்தம் பண்ணாங்க, கர்த்தரை துதித்தார்கள். 20ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, திரும்ப என்ன பண்ணாங்க, அவங்க போயிட்டாங்க. போன பிறகு என்ன பண்ணாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ரட்சகர் பிறந்திருக்கான்னு சொன்னாங்க. என்ன பண்ணிட்டாங்க, புறப்பட்டு வந்தாங்கல்ல, தீவிரமா வந்தாங்க, பார்த்தாங்க, புகழ்ந்தார்கள், அவர் பற்றி சொல்லப்பட்டதெல்லாம் சொன்னாங்க, சந்தோஷமா கர்த்தரை ஆராதிச்சாங்க, திரும்பி போனாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, உலகமே ஆடு மேய்ச்சிருப்பான். அநேகருடைய தீவிரம் இப்படிதான் இருக்குது. எடுத்த உடனே ஒரு வேகம், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமே இந்த தொடப்பம் இருக்குல்ல, தொடப்பம் தெரியுமா, உங்களுக்கு வேற ஏதாவது பேர் சொல்லுவீங்களா, வீட்டை பெருக்கிறவங்களுக்கு என்ன பேரு, தொடப்பம் தானே. அது புதுசா வாங்கினா நல்ல பெருக்க தெரியுங்களா, ஹலோ பெருக்கும்ல. நம்ம வீடு மாட்டை ஏற்று வீடு கூடவே பெருக்கும். 4 நாள் என்ன தேய்ச்சி தொடப்ப கட்டையா மாறினா வரணும் குத்து தெரியுங்களா,
விசுவாசி ரட்சிக்கப்பட்டோன்னு புது தொடக்கமா நல்ல பெருக்கும். கொஞ்ச நாள் சபைக்கு வந்து போன உடனே கொஞ்சம் தேய்ச்சி போயிடும்ல, தொடப்பக்கட்டையா மாறி வர குத்திக்கு தான் நம்ம தீவிரம். தொடங்கும் போது இருந்த தீவிரம் இப்ப என்ன ஆச்சு? அதையே மரியன்னையை பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய். எப்படி போனாங்க அந்த அம்மா? அவனை கவனிங்க. எலிசபெத் கருவுற்ற போது உடனே போய் யாருக்கு சொல்லல? மரியாளுக்கு சொல்லல. எப்ப சொன்னா தெரியுங்களா? 6 மாதத்துக்கு அப்புறம் தான் போய் சொன்னாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த அம்மா கையை கால வச்சு சும்மா இருக்காது. போய் சொன்னான்னு வச்சீங்களேன், உன்னுடைய இனத்தாளாகி எலிசபெத்துக்கு இது 3ஆம் மாதம் அப்படி சொல்லியிருந்தான்னா இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு ஷேர் ஆட்டோ ஏறி மலைநாட்டுக்கு கிளம்பியிருக்கோம். சரியா? கிளம்பி போய் என்ன பண்ண தெரியுங்களா? வாழ்க அப்படி வார்த்தோன்னு என்ன ஆகும்? உள்ள குழந்தை என்ன பண்ணும்? பரிசுத்த ஒரு பக்தி அடி பார்த்துட்டீங்க, உள்ள அபாஷன் ஆயிட்டு இருப்பான். யோவான் ஸ்நானம். ஹலோ, காணாமலே போயிட்டு ஏசாவுக்கு முன்னோட்டியே எல்லாம் போயிட்டு இருப்பாரு. அதனாலதான் வெயிட் பண்ண. அந்த அம்மாட்ட சொன்னா கை கால சும்மா இருக்காது, 6 மாசம் ஆகட்டும். ஏன்னா 5 மாசத்துக்கு பிறகு அபார்ஷன் சான்சஸ் வந்து ரொம்ப கொஞ்சம். 5 மாதம் வரைக்கும் குழந்தையோட உறுப்புகள் உருவாகும். அதுக்கப்புறம் 6ஆம் மாதத்துல வளர ஆரம்பிக்குமே தவிர புதுசா உறுப்புகள் 6 மாசத்துல வராது. 6 மாசத்துல அபார்ஷன் ஆக வாய்ப்புகள் இல்லை. அதனால என்ன பண்றா? 5 மாசம் முடிஞ்சு 6ஆவது மாசம் வரைக்கும் காத்திருக்கிறோம். அந்த அம்மாட்ட சொன்னா இது தீவிரவாதி. இந்த மரியாள் படத்துல பாத்தீங்கன்னா ஐயோ பாவமா இருக்கு தெரியுங்களா? பார்த்துக்கீங்களா? இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படி உட்காந்துருக்கும். ஆனால் அந்த அம்மா பயங்கர கோபக்காரி. உங்களுக்கு நேரம் இருந்தா வீட்டில் போய் லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 முதல் 55 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா 4 புரட்சிகளை பேஸ் பண்ணுவாங்க. அது 4 ரெவல்யூஷன்ஸ். அந்த அம்மாட்ட இருப்பது வந்து ஒரு வெளிப்பாடுகளுடைய ஒரு புரட்சிவாதி. சமுதாய புரட்சி, ஆவிக்குரிய புரட்சி, வாக்கு தத்துவத்தின் புரட்சி, நிறைய புரட்சி பண்றாங்க. அந்த அம்மா மகா கோபக்காரி. பார்த்தா ஐயோ பாபா இந்த பெயிண்டர் அப்படியே வரைஞ்சு வச்சுட்டாங்க ஆளுங்க. அந்த அம்மா ரொம்ப கோபக்காரி. சொன்ன உடனே பாருங்களேன், எங்க இருந்து புறப்பட்டாரு தெரியுங்களா? மேற்பட்டில் புறப்பட்டாங்க. தீவிரம் பெத்லகேமின் வனத்தின் வெளியில இருக்கிறா. இயேசு பிறந்தது பெத்லகேம் கூட அதிகபட்சம் 1-2 கிலோமீட்டர் கூட இருக்காது அவன் டிராவல் பண்ணது. ஆனா இந்த அம்மா எங்க இருந்தாங்க தெரியுங்களா? நாசரேத்துல இருக்காங்க, காலிலேயில இருக்காங்க. இவங்க எப்படி யூதேயா மலைநாட்டில் இருக்காங்க. ஏறக்குறைய 100 மைல் தூரம் ரெண்டுக்கு நடுவு. கவனித்துக் கொள்ளுங்கள். மேய்ப்பர்கள் புறப்பட்டான தீவிரம் ஒரு 1 அல்லது 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனா இந்த அம்மா எங்க இருந்தாங்க? லூக்கா 1:26 பாத்தீங்கன்னா எங்க இருந்தாங்கன்னு சொன்னா நாசரேத்துல இருந்தாங்க. எங்கே வராங்க? 39ஆம் வருஷத்துல யூதேயாவில் உள்ள மலைநாட்டுக்கு வராங்க. அதாவது நார்த்தன் கிங்டம் வந்து சதர்ன் கிங்டம் எண்டுக்கு வராங்க. 100 மைல் ஒரு கண்டிகை. எனக்கு 5 நாள் டிராவல் பண்ணோட யோசனை கடந்து அப்படி போய் சுத்தி மறுபடியும் இங்க வரணும். 5 நாட்கள். அந்த தீவிரம் எப்படி இருக்கு பாருங்களேன். அந்த தீவிரம் எது வரைக்கும் இருக்கு தெரியுங்களா? யோவான் 19:27 பாத்தீங்கன்னா சிலுவைக்கு கீழே நிக்கிற 3 பெண்கள்ல இந்த அம்மா ஒருத்தர் நிற்கிருப்பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் போய் தெளிவா சொன்னாங்க 33ஆம் வசனத்தை, உன்னுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவும். சிலுவைக்கு நிக்கிறாங்களே, இதயம் துளைக்கப்பட்ட அந்த அனுபவத்தோடு நின்னாலும் சிலுவை விட்டு ஓடி போகல பாருங்க. தீவிரம் என்பது ஒரு ஷார்ட் லிவ்டா இருக்கக்கூடாது. ஏதோ கொஞ்ச நாள் தான் காணாம போச்சு அப்படி அல்ல. ஆபிரகாம் தெரிஞ்சது தெரியுங்களா? கர்த்தர் பேசினால் அதிகாலையில் எழுதிட்டார் பாருங்க. என்ன தெரியுங்களா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். Delayed obedience is disobedience. காலம் தாழ்ந்து கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமை. ஒரு தகப்பன் 2 பிள்ளைகள். தகப்பன் என்ன பண்ணா? பெரியவனை கூட்டு, மகனே நீ இன்று என்னுடைய திராட்சத்துக்கு போய் வேலை செய். ஒன்னாவன பண்ணா போயா வேலையை பாருன்னு போயிட்டான். சரியா? 2வது மகன் இளைய மகனை கூப்பிட்டாரு. செல்வாங்க வாடா வந்தான். மகனை நீ இந்திய தாடத்துக்கு போ. அடுக்க போகிறேன் ஐயா. உங்களுக்கு தெரியும் தானே, வீட்டுல 2 பிள்ளைகள் இருந்தா முதல் உள்ளது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், 2வது கொஞ்சம் பயங்கர வாழா இருக்கும். ஆமென் ஆமென். சத்தமே என்ன இருக்கு? 2வது ஆள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சத்தமே வர மாட்டேங்குது. கவனிச்சு கொள்ளுங்க. முதல் உடம்புல சாஃப்டா, 2வது உடம்புல கொஞ்சம் துருதுருப்பு ஜாஸ்தியா இருக்கு தெரியுங்களா?
என்ன வேணும் இன்றைக்கு? பெரிய மனுஷன் என்ன சொல்லிட்டான்? போக மாட்டேன்னு சொல்லிட்டான். சின்னவன் என்ன பண்ணாதீங்களா? அடுக்கண்ணையா போகிறேன். ஆனா பெரியவன் அப்புறம் மனம் திரும்பி என்ன பண்ணானா, மனம் இருந்து சரி பெற்று தோச்சாயா, நம்மளை வளர்த்தானே, சாப்பாடு போட்டானே, போலாம். ஆனா சின்னவன் போறதுன்னு போகல. ஆண்டவர் கேட்டாரு, இந்த 2 பேர்ல யார் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான்? எப்படி கேட்பா தெரியுங்களா? உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? 2 பேர்ல அவங்கள சொன்னாங்க, அந்த பெரியவன் தான் முதல்ல மர்த்தாபுரம் போனாங்கல்ல. ஆனா இயேசுவுக்கு பதில் சொல்லி தெரியுங்களா? 2 பேரும் கீழ்ப்படியாதவங்க. கவனித்துக் கொள்ளுங்கள். இளைய மகன் தகப்பனை வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்தான்ல. காணாம போன இளைய மகன் வெளியே வரும்போது அப்பா கிட்ட வெளியே ஓடி போனா தெரியுங்களா? அவன் மாத்திரம் இல்ல, மூத்த மகனும் தகப்பனை வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்தவன் தானே. இளையவனாவது பரவாயில்ல, உள்ள கூட்டிட்டு போயிட்டான். ஆனா மூத்தவன் கடைசி வரை அவனும் வீட்டுக்குள்ள வரல, அப்பனையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா பைபிள் இல்ல. கவனித்துக்கொள். கீழ்ப்படிதல் என்பது உடனே கீழ்ப்படிதான் கீழ்ப்படிதல். காலம் தாழ்ந்து கீழ்ப்படிவது கீழ்ப்படியாமைதான். போக மாட்டேன்னு சொல்றா தெரியுங்களா? அப்பயே தகப்பன் உள்ள உடஞ்சு போயிடாத. அப்புறம் நீ போனா என்ன, போனா என்ன? சிலுவை சுமப்பதற்கு என்ன வேண்டும்? அந்த இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். நான் உங்களுக்கு சொல்றேன், தாவீது ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார். நாத்தான் வேணாம் சொல்லிட்டாரு. ஆனால் கட்ட சொல்கிறார் நாத்தாண்ட, இப்ப சொல்லு, நான் கட்ட வேண்டாம். காலை எப்படி எடுத்து நிற்காம பாருங்க. கீழ்ப்படிதல் என்பது காலம் தாழ்ந்த அல்ல, உடனடியாக கீழ்ப்படிதான் கீழ்ப்படியா. அப்படி சிலுவை சுமக்க 2000 தெரியுங்களா? அந்த ஏர்லி ஒபீடியன்ஸ், உடனடியாக கீழ்ப்படிதல். காலம் தாழ்ந்த கீழ்ப்படிதல் யாருக்கும் வேண்டாம். உடனடியாக கீழ்ப்படிவை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 3வதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். ஆபிரகாம் இருந்த 3வது தன்மை. 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, கத்தியை கொண்டு போனான், லைட் போல கொண்டு போனான். நெருப்பை கத்துறது இல்ல, ஆயத்தம். சிலுவை சோக்க மூட்டான ப்ரிப்பரேஷன். ஆயத்தம் இல்லாத எதுவும் தேவனுக்கு பயன்படாது. ஆயத்தம் மிக மிக அவசியம். சிலுவையை சந்திக்க வேண்டுமானால் ஆயத்தம் மிக மிக அவசியம். நீங்க பாத்தீங்கன்னா, மோசே கர்த்தருடைய நண்பன், முகமுக கர்த்தரோட பேசுறது அவனை போல யாரும் இல்லைன்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த மோசையில கர்த்தர் பேசுவார், நீ காலையில எழுந்து ஆயத்தமாகி என் சமூகத்தில் உட்கார். கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றதுக்கே ஆயத்தம் என்று வந்தால், கர்த்தருக்காகவே மற்றவங்க நிற்கும் போது ஆயத்தம் வேண்டுமா வேண்டாமா? இன்னைக்கு நம்ம ஆளுக்கு ஒரு வசனம் வச்சிருக்காங்க, பேசுகிறவர் நீங்கள் எல்லாம் உங்களில் இருக்கிற ஆவியானவரே பேசுவார். ஆவியானவர் ரொம்ப பொறுமைசாலி, அதனால அமைதியா உட்கார்ந்துருக்காரு. இல்லைன்னா நிறைய புல்பீட்லாம் காலியாயிருக்கு. இப்போ கவனித்து ஆயத்தம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? வந்துட்டு பேசுகிறது நீங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற ஆவியானவரே. நீ பிசாசு ஒரு காலகட்டத்தில் வசனத்தை சொல்ல அனுமதிக்கிற. இப்பெல்லாம் வசனத்தை தப்பு தப்பா சொல்ல அனுமதிக்கிறான். அக்னியை போட வந்து அது இப்போதே அது எதுக்கு? அக்னி அபிஷேகத்துக்கா? இல்ல, கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு. அக்னி அபிஷேகத்துக்கு அந்த வசனத்தை பயன்படுத்த கூடாது. கர்த்தர் அதை சொல்லல. பட்டயத்தை கொண்டு வந்தேன் சமாதானத்தார சொன்னார். அதோடு சேர்த்து மகளுக்கும் தாய்க்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரிவினை சொன்னார. அக்னி அபிஷேகமா அது? கவனித்துக் கொள்ளுங்கள். வசனத்தை பிசாசு என்ன பண்ணா தெரியுங்களா? ஒரு காலத்தில் தடை செய்யற பண்ண தப்புதப்பா. அதுல ஒன்றுதான், பேசுகிறவர் நீங்கள் அல்ல உங்களுக்கு ஆவியானவரை பேசுவார்னா பிரசங்கத்துக்கு அல்ல, நியாயாசனத்துல இல்ல. எதிரிகளுக்கு முன்பாக கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தும் போது என்ன பண்ண வேண்டாம்? இது மாதிரி விட்டு வச்சு நீ பேச வேண்டாம். என்ன செய்ய வேண்டிய அந்த மேடையில பேச வேண்டிய என்ன ஆவியானவர்களுக்கு பேசுவார். அடுத்து சொல்லப்பட்ட வசனத்தை பிரசங்க இடத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. கவனித்துக் கொள்ளுங்கள். ஆயத்தம் இல்லாமல் பண்ற பிரசங்க வேற, ஆயத்தத்தோடு தேவத்தை காத்திருந்து பண்றது மிக வித்தியாசமா இருக்கும். அப்படியானால் என்ன வேண்டும்? சிலுவை சோகம் கொண்டாரு. ஆயத்தம் மிக மிக அவசியம். கவனித்துக் கொள்ளுங்கள். காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க. இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணி எல்லாம் நிரம்பும். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனா 16ஆம் வசனம் ஏசா சொல்லுவாரு, இந்த பள்ளத்தாக்கு என்று வாய்க்கால வெட்டு. வாய்க்காலை வெட்டாத வரைக்கும் என்ன வராது? மழை வராது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த தீர்க்கதரிசி மனைவிக்கு சொல்வார், ஊரோட வெறும் பாத்திரத்தெல்லாம் கேட்டு வாங்கு. அந்த வெறும் பாத்திரத்தை வாங்காத வரைக்கும் என்ன வராது? என்ன வராது?
2 நாட்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோர்தானில் போய் 7 முறை மூழ்கு, நீ மூழ்காம சுத்தமாக முடியாது. அப்படியானால் ஆயத்தம் என்பது சிலுவையை சுமப்பதற்கு ஆபிரகாம் கற்றுக் கொடுக்கிற 3வது பாடம். 4வதாக ஆபிரகாம் இருந்த மகிமையான ஒன்று 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். கவனிச்சீங்களா? 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் கர்த்தர் சொல்லுவார், நான் உனக்கு குறிக்கின்ற மோரியா தேசத்து மலைகள் ஒன்றுல உன் குமாரனை தகன பலியாக இடுன்னு சொன்னார். ஆனால் எந்த மலை எந்த இடம் கர்த்தர் சொல்ல, மோரியா மலையில உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எருசலேம் சுற்றி 6 மலைகள் இருக்கு. எருசலேம் சுற்றி ஒரு மலை இல்ல 6 மலைகள் இருக்கு. கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு குறிக்கின்ற மோரியா தேசத்து மலைகள் ஒன்றில். அப்படியானால் கர்த்தர் ஆபிரகாம் எடுத்தோன்னு என்ன பண்ணல, இந்த இடம் சொல்லல, நான் உனக்கு குறிப்பேன் ஒரு மலை அங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது ஆபிரகாம் எங்க பார்த்தானா, தூரத்திலே பார்த்தான். அது அர்த்தம் இல்ல, விஷயம். சிலுவை சுமக்க என்ன வேண்டும், அது தரிசனம் பண்ண அர்த்தம் இல்லைங்களா, லுக்கிங், அதாவது எபிலிட்டி டு லுக் இன்டு தி மைண்ட் ஆஃப் காட். தரிசனம் வந்து அர்த்தம் என்ன, தேவனுடைய சிந்தைக்குள் எட்டி பார்க்கின்ற திறன். அது பேர்தான் விஷயம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் இதான் இடம் சொல்லல. கர்த்தர் என்ன பண்ணா தெரியுங்களா, நான் குறிக்கின்ற மலையில் ஒன்று பலியிடு. ஆபிரகாம் மலை எங்க பார்த்தா தெரியுங்களா, கிட்ட போன பிறகு பார்க்கல, தூரத்திலேயே அதை பார்த்தான். தரிசனம் வந்து கர்த்தர் தெரியுங்களா, நாம் எதை தூரத்துல பார்க்கிறோமோ அதைத்தான் ஒரு நாள் கிட்ட பார்ப்போம். எதை நாம் தூரத்தில் தரிசிக்கிறோமோ அதுதான் ஒரு நாள் கிட்ட வரும். யாக்கோபு பிந்தி தனித்து இருக்கிறார். ஆதியாகமம் 32:24 அவர் தனித்து இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஒரு புருஷன் வந்தான் போட்டிருக்குது, கர்த்தர்னு போடல. வாசிங்கம்மா 24ஆம் வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன், வந்தது கர்த்தர் சொல்லல, என்ன போட்டிருக்குது, ஒரு புருஷன். பொழுது விடியும். ஆனா யாக்கோபு என்ன பண்ணாரு, அவர் விட மாட்டேங்க, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. கர்த்தர் எப்படி வந்திருக்கிறாரு, ஒரு மனிதனாக வந்திருக்கிறார். ஆனா யாக்கோபுக்கு என்ன திறன் இருக்குது, இவன் கர்த்தர் என்று கண்டுபிடிக்கக்கூடிய அந்த திறன் இருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா, ஆதியாகமம் 28:12-13 ஏணியின் ஒரு முனையில அவரை தூரத்துல பார்த்தான். தூரத்தில் பார்த்த கர்த்தரை தான் ஒரு என்ன பண்றாரு, கிட்ட அவர் பார்த்தார். ராத்திரி வேளையில உங்களுக்கு எனக்கு என்ன வேண்டும், தரிசனம் இருந்தால்தான் சிலுவை நமக்கு லகுவாக இருக்கும். 5வதாக ஆபிரகாமுக்கு இருந்த மிக அற்புதமான ஒன்று 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். கவனித்துக் கொள்ளுங்கள், பரிசெலுத்த போறாரு. யார பரிசெலுத்த போறாரு, பையனை. திரும்பி வரும்போது வருவோமா வருவீங்க, அதுக்கு பேர் தான் ஃபெய்த். அந்த சிலுவையை எப்படி சுமந்தா தெரியுங்களா, ஃபெய்த். மிக எளிமையானது. ஃபெய்த்துக்கு டெபினிஷன் என்ன தெரியுங்களா, மார்க் 11:22 வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், அந்த மரம் பட்டு போன போது சொல்லுவார், ஆண்டவரே இது சொன்ன மாதிரி மரம் பட்டு போச்சுல. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கிறது தமிழ்ல. ஆனா கிரீக்ல பாத்தீங்கன்னா, ஆங்கில பாத்தீங்கன்னா have faith in God. ஆனா கிரீக்ல பார்த்தா have faith of God. தேவனிடத்தில் விசுவாசம் இல்ல, தேவனுடைய விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்ப அந்த மலையை பார்த்து போனா போயிடும். ஆபிரகாம் என்ன விசுவாசம் இல்லை, அவருடைய விசுவாசம் அல்ல. நம்ம விசுவாசம் என்ன பண்ணோம், இருக்கிறத இல்லைன்னு, கர்த்தருடையது இல்லாததை இருக்கணும் தான். அப்படியான சிலுவையை லகுவாக்க வேண்டுமா, 5வது என்ன வேண்டும், ஃபெய்த் வேணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மார்க் 10:27 வசனத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, பரலோகத்துக்குள்ள வருவது ஊசியில்லாத ஒட்டகம் போல. அப்படின்னு சீசைக்கு யார் தான் பரலோகத்துக்கு வருவாங்க, கர்த்தர் சொல்லுவார், மனுஷனால் கூடாதுதான், தேவனால் கூடாததில்ல. தேவனால் அப்படின்னா யாரால முடியும், தேவனால தான் முடியும். ஆனால் அதே மார்க் 9:23 பாத்தீங்கன்னா, தேவனை விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும் போட்டு. தேவனால் எதெல்லாம் முடியுமோ அதை தேவனை விசுவாசிக்கிறவனுக்கும் கூடும். இன்னும் சொல்ல போனா, தேவனை காட்டிலும் அதிகமானவர்களை செய்வதற்கு தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியால நான் செய்கிற கிரியைகளை தான் செய்வான், இதை பார்க்கணும் பெரிய கிரியைகள். அப்படியானால் இன்னைக்கு என்ன வேண்டும், நம்ம விசுவாசம் இல்ல, தேவனுடைய விசுவாசம் நம்ம விசுவாசமாக மாற வேண்டும்.
ரோமர் 1:17 வாசிப்பாங்க. ஆங்கிலத்தில் ஃப்ரம் ஃபெய்த் டு ஃபெய்த் என்று இருக்கும். தமிழில் கொஞ்சம் அப்படி கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும் அந்த வசனம். ஆங்கிலத்தில் மிக அழகாக இருக்கும். விசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு போகும். அதாவது நமது விசுவாசத்திலிருந்து தேவனுடைய விசுவாசத்துக்கு போகணும். சிலுவையில் இலகுவாக மாறும். ஆறாவதாக ஆபிரகாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அற்புதமான பாடம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். 6வது ஃபெலோஷிப், ஐக்கியம். கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்குள்ள அவசர உலகத்துல பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சரியான உறவு இல்லை, நட்பு இல்லை. அது சொன்னேன் இல்லையா, பையன் ஒன்று சொல்லணும்னா அம்மா மூலமாக தான் அப்பா பேசுவார். இது பார்த்துட்டே தெரியும். அது அப்பாட்ட ஒன்று கேட்கணும்னா அம்மா மூலமாக தான் பேசுறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மாட்டையும் பேசுறது அப்பாட்டையும் பேசுறது இல்லை. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், வேதாகமத்தில் சில வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள். நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், சீஷன் என்ற வார்த்தை திரும்ப சொன்னேன். 200 அதுக்கு மேல அதிகமாக சொல்லப்பட்ட வார்த்தை பைபிள்ல குடும்பம். 297 முறை குடும்பம் என்ற வார்த்தை. குடும்பம், குடும்பங்கள். அதுக்கு மேல அதிகமாக எழுதப்பட்ட வார்த்தை எழுதுறீங்களா? அன்பு. 304 முறை. 304 லவ். அதுக்கு மேல அற்புதம் அதிக வார்த்தை எழுதுறீங்களா? கிறிஸ்து என்ற சொல். கிறிஸ்து என்ற பெயர் 558 முறை பைபிள். மகள், டாக்டர் 581 முறை. அதுக்கு மேல கிறிஸ்து என்ற சொல், கிறிஸ்து என்ற பெயர் 949 முறை. அதுக்கு மேல ஒரு பெயர் இருக்கிறது, டேவிட், தாவீது 1085 முறை. பைபிள்ல ஒரு தனி மனிதனுடைய பெயர் அதிகமாக எழுதப்பட்டது தாவீது தான், 1085 முறை. அதைவிட அதிகமான வார்த்தை வீடு என்ற சொல் 2025 முறை இருக்கு பைபிள்ல. அதைவிட உயர்ந்த சொல் மகன் 2374 முறை. கவனித்துக் கொள்ளுங்கள். பைபிள்ல அதிகமாக பயன்படுத்த சொற்கள்ல வீடு 2025, மகன் என்பது 2374, மகள் 581. இந்த மகனையும் மகளையும் சேர்த்தீங்கன்னா 2955 முறை. வீடு என்ற சொல் 2025, ஆனா மகன் மகள் என்ற சொல் 2000 3000 45 தான் குறையும். யோசித்து பாருங்க. வேதத்துல இந்த அளவுக்கு அதிகமாக கர்த்தர் இந்த வார்த்தை பயன்படுத்துவாரானால், ஒரு வீடு கட்டப்படுவது கர்த்தர் கட்டுகிறார், கட்டுவதற்கு ஒரு ஞானமுள்ள பெண்ணை பயன்படுத்துகிறார். ஆனா வீட்டில் பிள்ளைகளோடு உறவு சரியாக இல்லாவிட்டால் குடும்பம் கட்டப்பட முடியாது. ஏனென்றால் எபிரேயர்ல பார்த்தீங்கன்னா வீடுக்கு பெய்த், மகனுக்கு பென், மகளுக்கு பாத். பார்த்து கவனித்துக் கொள்ளுங்கள். பெய்த் வீடு, பென் மகன், பாத் மகள். இந்த மூணோட ரூட் என்ன? பானா. பானா என்றால் டு பில்ட் என்ற அர்த்தம். வீடு என்பதற்கும் மகன் என்பதற்கும் மகள் என்பதற்கும் அடிப்படை வார்த்தை கட்டி எழுப்புதல். பிள்ளைகளோடு உறவு எப்போ சரியா கொண்டு கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பிள்ளைகளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க அப்பா அம்மா தான் இருக்க முடியும். ஆமா, அப்பதான் பிள்ளைகள் பிரச்சனையை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல 2 பையனை வளர்த்தோம். அது பெரியவங்க கொஞ்சம் ஷை டைப் ஆச்சு. நான் ரொம்ப ஸ்டூடா இருப்பாங்க. அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா என்ன பண்ணாங்க, ஹாஃப் பேண்ட் போட்டு மாதிரி யூனிஃபார்ம் வீட்டுக்கு வந்தாலும் எடுத்து அந்த ஹாஃப் பேண்ட் தூக்கி காட்டுவாங்க. போடுறான்னா டீச்சர் அடிச்சாங்க பாருங்க, இந்த இடத்துல சோப்பா பாருங்க. அது குழந்தையா இருந்த போது, இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆளா இருக்காரு, இன்னைக்கும் அதே ஆட்டிடியூட்ல தான் இருக்கும். வெளியே போனா எது நடந்தாலும் வீட்டுக்கு உடனே ஷேர் பண்ணுவோம். ஆனா நிறைய பேர் பாருங்க, வெளியே என்ன நடந்தாலும் வீட்டுக்குள்ள சொல்லவே மாட்டான். நான் அமைக்கிட்டு உட்காந்துப்பான் பாருங்க. என்ன நடக்குன்னு அவனுக்கு என்ன சம்பளம் வாங்குறான்னு சாகிற வரைக்கும் தெரியாது. பேங்க்ல எவ்வளவு அக்கௌண்ட் வச்சிருக்கான்னு சாகிற வரைக்கும் தெரியாது. நம்ம ஊர்ல ஒண்ணு இருக்குல்ல, ஆணுக்கு என்ன செய்யக்கூடாதான், சம்பளத்தை கேட்கக்கூடாதான், பெண்ணுக்கு வயசை கேட்கக்கூடாதான். ஏன்னா 2 பேரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. இதுல மாத்திரம் ஒரு அக்கா இருக்குது, அது பர்த்டே வருஷத்தோறும் கொண்டாடுது. ஆனா ஒரு 7-8 வருஷமா 39 சொல்லிட்டு இருக்குது. நான் அவட கேட்டேன், 39 ரொம்ப நாளுக்கு இல்ல பிரதர், அதுக்கு மேல போனா 40னா பாட்டின்னு கூப்பிடுவாங்களாம், அதனால 39 நிற்கிறது ரொம்ப நாளா. கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு பரஸ்பரம் நமக்கு உண்மை இல்லாவிட்டால் ஒரு குடும்பம் எப்படி கட்டப்பட முடியும்?
ஆபிரகாமுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுங்களா? ஈசாக்கு தான். கூட்டு போறான், ரெண்டு ஒண்ணா சேர்ந்து போறாங்க. எந்த வீட்டில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும், சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா ஆஃபீஸருக்கு வரான்னு வச்சுங்களேன், பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? டே டேடி வந்துட்டான்னு ஓடுவாங்க தெரியுங்களா எதிர்கொண்டு. சில வீட்டில் டே டேடி வந்தாலும் திருப்பி ஓடுவான் பாருங்க. சில வீட்டில் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. பிள்ளைகள் அப்பா அம்மாவை பார்த்தா கோவப்படக்கூடாது, வருத்தம் விடப்படுதுங்களா, சந்தோஷம். அப்பா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, அப்படித்தானே இருக்கணும். அவருக்கு தான் சிலுவையை லெகுவாக, ஒரு குடும்பமாக சிலுவையை சுமந்தார் லெகுவாக. ஆனா குடும்பத்துல ஒவ்வொருத்தருமே ஒருத்தருக்கு சிலுவையா இருந்தா எப்படிதான் சுமப்பாங்க? ஒருத்தர் சொன்னாரு, ஒரு கூட்டத்துக்கு அவர் மனையை தூக்கிட்டு வந்தாராம். என்ன கேட்டாராம்? ஆண்டவர் சொன்னாரு, சிலுவையை சுமந்து போனாரு, எனக்கு சிலுவை அம்மா தான் தூக்கிட்டு வந்தாராம். வீட்டில் உள்ளவங்களே சிலுவையாக மாறினா நீங்க எப்படி சிலுவையை சுமப்பாங்க? கடைசியாக வந்து சொல்லுகிறேன், 7ஆம் வசனம் வாசிங்க, 8ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். கான்பிடன்ஸ் ஆன் காட். 7வது கட்டத்துல கர்த்தர் மேல் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அவன் கண்டிப்பா தெரியும் பிள்ளையை கொல்ல போகிறான். ஆனா அவன் என்ன சொல்றான்? பையன் கேட்கும்போது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த கான்பிடன்ஸ், ட்ரஸ்ட் ஆன் காட், கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை என்ன பண்ணு தெரியுங்களா? அவனை சிலுவையை எளிதாக்க மாற்றி விட்டது. ஒன்றை மாத்திரம் சொல்லி கடந்து போகிறேன். ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கு முன்பாக, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கு முன்பாக கர்த்தர் 2 காரியத்தை எப்போதுமே வைக்கிறார். ஒன்று வாக்குத்தத்தம், மற்றொன்று தேவ சித்தம். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கு முன்பாக, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கு முன்பாக என்ன வைக்கிறாரு? ஒன் இஸ் ப்ராமிஸ் ஆஃப் காட், அண்ட் ஒன் இஸ் வில் ஆஃப் காட். நமக்கு இன்னைக்கு நாம் பிறந்ததிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம்? வாக்குத்தத்தத்தை சொந்தப்படுத்தணுங்கிறதை கற்றுக்கொண்டோம் தெரியுங்களா? ஆனால் வாக்குத்தத்தம் பரலோகம் கொண்டு போகும் பைபிள் எங்கேயும் சொல்லல. ஆனா தேவ சித்தம் தான் பரலோகம் கொண்டு போகும். மற்ற 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுறவன் பரலோகம் வர மாட்டான், பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு வருவான். பரலோகத்துக்கு போகணும்னா என்ன வேண்டும்? தேவ சித்தம் தான். ஆபிரகாமுக்கு முன்னாடி என்ன வைக்கப்பட்டது? தேவனுடைய வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? இவனிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவருக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது. அவருக்கு முன்னாடி என்ன வைக்கப்படுகிறது? இவனை நான் உனக்கு குறிக்கின்ற மோரியா தேசம் கொண்டு போய் பலியிடு. ஆபிரகாம் 2 வாக்கு தத்தம், இவனுக்கு உன் சந்ததி விளங்கும். இன்னொன்னு தேவ சித்தம், இவனை கொண்டு பலியிடு. ஆபிரகாம் எதுக்கு கீழ்படுத்தா தெரியுங்களா? வாக்கு தத்தத்துக்கு அல்ல, தேவ சித்தத்துக்கு. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்த போது வாக்கு தத்தம் தானா நிறைவேற்றுச்சு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17, 18, 19 இந்த 3 வசனத்தை மாத்திரம் வாசிங்க, நாம் ஜெபித்து முடிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17, 18, 19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம்? ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும், இது வாக்குத்தத்தம். ஆனால் ஆபிரகாம் என்ன நம்பினாரா? வாசிங்க. மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி. எப்படி எண்ணினாரா? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப தேவன் யாரு? வல்லவர் என்று ஆபிரகாம் எண்ணினார். கவனித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமுடைய சந்ததி ஈசாக்கு தானே? ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். எனக்கு கொஞ்ச நாள் உள்ள கேள்வியே கேட்க மாட்டேன். ஆபிரகாமுடைய சந்ததி ஈசாக்கு தானே? யாருக்கா சந்தேகம் இருக்கா? நான் இல்லைன்னு சொன்னா என் டீம்ல யாராவது சேர்றீங்களா? தேங்க்யூமா. அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா நான் தமிழ்நாட்டே தலைகளை தூக்கிடுவோம். பிளைண்ட் அட்டாக். ஆமா, என் டீம்ல சேர்ந்து ஒரு ஆள் இருப்பார். நீங்களும் இருக்கீங்களா? கவனித்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. Galatians chapter 3 and verse 16. கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி ஈசாக்கா
யாரு? ஆனாலும் தைரியமா தூக்கி வச்சுட்டாங்க. ஆபிரகாமுக்கு கான்பிடன்ஸ் யார் தெரியுங்களா? நாட் ஐசக். யார் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லை? ஆபிரகாம், அதாவது ஈசாக்கு மேல நம்பிக்கை இல்லை. இவனிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்ன அந்த தேவன் மேல அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. தமிழ் அப்படி இருக்குது, மரித்தோர் வந்து எழுப்ப வல்லவர் என்று எண்ணி அப்படி போட்டுக்கிறீங்களா தமிழ்ல. ஆனா அதை கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா my God is able to take Isaac even from ashes னு போட்டு. ஆபிரகாம் என்ன நம்பினார்? அந்த கத்தியை கையை நீட்டி எடுக்கும் போது கர்த்தர் வந்து கையை தடுப்பார் என்று அவனுக்கு தெரியாது. கர்த்தர் தடுப்பார் அவனுக்கு எண்ணம் இல்லை. மாற என்ன பண்ணா தெரியுங்களா? நான் வெட்டிடுவேன், கொளுத்தி விடுவேன். அங்க என்ன இருக்கும்? சாம்பல் இருக்கும். அந்த சாம்பல் இருந்தும் ஒரு ஈசாக்கை கொண்டு வர ஆண்டவரால் முடியும் ஆபிரகாம் நம்பினான். That is the confidence. அப்படின்னா சிலுவையை சந்திக்க வேண்டுமானால் என்ன இருக்கணும் தெரியுங்களா? Total dependence on God. எது நடந்தாலும் சரிதான், என் ஆண்டவரால் என்ன இதை சுமக்க பண்ண முடியும். அதுதான் அந்த 7 கருத்துக்களை திரும்ப உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நான் ஜெபித்து முடிக்கலாம். சிலுவை சுமப்பதற்கு தான் நீங்கள் நாம் அழைக்க வேண்டாம். அதுதான் கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மை மாற்றுவது. நம்மை துன்பப்படுத்துவதற்காக கர்த்தர் சிலுவை நமக்கு அனுமதிக்கல. நம்ம கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றுவதற்கு தான் கர்த்தர் நமக்கு சிலுவையை அனுமதிக்கிறார். இந்த சிலுவையை லகுவாக மாற்ற ஆபிரகாம் வாழ்க்கையில ஒரு நிழலாக சொல்லப்பட்ட 7 கருத்துக்கள் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கு. ஒன்று, கேட்கின்ற மனம், ஹியரிங். ஆபிரகாம் முதல்ல என்ன இருந்தது? கேட்கின்ற மனம். 2வது, உடனடியாக இந்த ஏர்லி, அதிகாலையில் இருந்து புறப்பட்டான் பாருங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த ஹேஸ்ட், தீவிரம். 3வது கவனித்தோம், அவன் விறகு கட்டைய வெட்டி அடுத்தது கத்தி எடுத்துட்டு போய் கூட என்ன பண்ணா தெரியுங்களா? நெருப்பை கொண்டு போனான். பேசவால இருந்து மோரியா வரைக்கும் அந்த நெருப்பு கொண்டு வந்திருக்கான் பாருங்க, லைவா. அப்படி அவனுடைய என்ன இருந்தது தெரியுங்களா? ப்ரிப்பரேஷன். 4வது விஷன். கர்த்தர் சொன்ன இடத்தை கிட்டமே பார்க்கல, தூரத்திலேயே அதை காணுகின்ற கண்கள் அவனுக்கு இருந்தது. 5வது ஃபெய்த் இருந்தது அவனுக்கு. அவனுடைய விசுவாசம் அல்ல, கர்த்தருடைய விசுவாசம் அவருக்குள் இருந்தது. 6வது, தன் மகனோடு ஒரு நல்ல ஐக்கியம், ஃபெலோஷிப். 7வது, மகத்துவமானது, கான்பிடன்ஸ் ஆன் காட். என்ன சொன்னா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவ்வளவுதான். ஒரு 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 வேறுபட்டது எழுதுகிறார். ஈசாக்கு கேட்கிறான், அப்பா பலிமிருகம் எங்க? ஆபிரகாம் சொல்றார் இல்லையா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு பரிசுத்தம் எழுதுறாரு, ஆபிரகாம் வந்து ஈசாக்கு சொல்லல, அவனுக்கு தானே அவன் சொல்லிக்கிறான். என்னதான் ஈசாக்கு வழியிட போனாலும் ஒரு தகப்பன் தானே, காலம் கடந்து ஒரு பிள்ளையை பெற்றவனுக்கு அதை கொல்ல போகும்போது மனசு கஷ்டமா இருக்கும். யாருக்குள்ள பேசிக்கிறானா? அவன் அவனுக்குள்ளே பேசிக்கிறானா? கத்து பார்த்துப்பார், அவ்வளவுதான். அது ஈசாக்கு பதில் இல்ல, அவன் நம்பிக்கைக்குள்ள ஒரு வெளிப்பாடு. ஜெபிப்போமா? கத்தை நோக்கி பார்ப்போம். சிலுவை என்பது கடினமானது அல்ல. சிலுவை என்பது நம்ம ஒவ்வொருவரும் கடந்து போக வேண்டிய ஒரு பாதை தான். நம்ம எல்லாமே சிலுவை பாதை முழுமை அடையாது. நாம் கர்த்தருடைய சீஷனாக மாற வேண்டுமானால் சிலுவை தவிர்க்கப்பட முடியாது. ஆனால் அந்த சிலுவை கடினமானது என்ன வேண்டாம், லகுவானது கொண்டு வந்தாரு. அந்த 7 கட்டளை வீட்டுக்கு திரும்ப கவனிச்சு பாருங்க. மிக எளிமையான ஒரு பகுதி. ஆதியாகமம் 22 1 to 8 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 7 கருத்துக்களையும் இது ஆபிரகாமின் கல்வாரி. அவனும் அந்த மோரியா மலையில் மேல சந்தித்து அவன் அழைத்துக் கொண்டு போனான். ஆனால் அது மரணத்தை சந்தித்த கல்வாரி அல்ல, மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஒரு கல்வாரி. அந்த கல்வாரியின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கும் கொடுக்க விரும்புகிறார், நமக்கும் கொடுப்பார். கண்களை மூடுவோம். எல்லாரும் எழுந்திருக்கலாங்களா? ஒரு வார்த்தையை கேட்டோம். நிழலாக கல்வானுடைய சாயலை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். நல்ல வார்த்தைக்காய் கொடுத்த அகஸ்டின் பாரதியார் நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம்.